ஹலோ பிஎஸ்டி ஃபார்ம்ஸ் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஜிங்க் சல்ஃபேட் வந்து ரொம்பவே முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஜிங்க் சல்ஃபேட் வந்து இளம்பயிராக இருக்கும் போதே நம்ம கொடுக்கறதுனால பயிருக்கு நீங்கள் அடுத்தடுத்து கொடுக்குற உரத்தை எல்லாமே அந்த ஜிங்க் சல்ஃபேட்டுங்கிறது எடுத்து கொடுக்கும். ஒரு ஏக்கரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கையில் ஒரே ஏக்கரை ரெண்டாவது கூட பிரித்து பண்ணி பாருங்கள். ஜிங்க் சல்ஃபேட் கொடுக்குற இடம் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு பச்சையத்தை விடாமல் அப்படியே இருக்கும். கடைசி வரைக்கும் பச்சையத்தை விடாமல் இருக்கிறதுனால அந்த பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா நுண்ணூட்டமும் கொடுத்துரும். நீங்கள் ஒரு மூட்டை ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் 90% அதால் எடுத்துக்க முடியும், செடியால் எடுத்துக்க முடியும். அது அந்த உரம் வந்து மண்ணிலேயே வேஸ்ட் ஆகுறதுங்கிறது குறையுது. இதே ஜிங்க் சல்ஃபைட் கொடுக்காத வயலில் நீங்கள் பாருங்கள், அந்த பச்சையை வந்து ஜிங்க் சல்ஃபைட் கொடுத்த வயலை விட ரொம்பவே கம்மியாக இருக்கும். இன்னொன்று 75% 80% தான் நீங்கள் கொடுக்குற உரத்தை அதால் எடுத்துக்க முடியுது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏக்கரை ரெண்டாக பிரித்து ஒரே இதில் ஜிங்க் சல்ஃபேட் கொடுத்து ஒரு இதில் ஜிங்க் சல்ஃபேட் கொடுக்காமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் ஃபீல் த பெட்டர் ரிசல்ட்.